நமஸ்காரம். லேசர் மிஷின் இண்டஸ்ட்ரியின் ராசி பலன்கள் 2026. மேச ராசிக்காரர்களே, செகண்ட் ஹேண்ட்ல காஸ்ட்லியா மிஷின் வாங்கியிருப்பீங்க. அப்புறம் என்னடா இது செலவழிக்கணும்னு யோசிப்பீங்க. சிம்ம ராசி நேயர்களே, ஆபீஸ்க்கு போயிட்டு ஈவினிங் கட்டுறது, டிவிக்கு ரீசார்ஜ் பண்ற வேலையெல்லாம் பாப்பீங்க. ஆனா உங்க மிஷின் மெயின்டைன் பண்றது மட்டும் பார்க்கவே மாட்டீங்க. துலாம் ராசி நேயர்களே, 6 மாசம் எப்படி 6 மாசம் உங்க மிஷின் உடனே எதிர்பார்ப்பீங்க. ஆனா 2 மாசத்துல படுத்துரும். கடகராசி நேயர்களே, உங்க மிஷினுக்கு காசு கொடுத்து செலவு பண்றத யாரோ ஒருத்தர் மிஷினுக்கு செலவு பண்ற மாதிரி யோசிப்பீங்க. கும்பராசி நேயர்களே, ரொம்ப நாளா மிஷின் மெயின்டைன் பண்ணாமே வச்சிருப்பீங்க. உங்க கிட்ட இருக்க வெள்ளை துண்டா நல்லபடியா துவைச்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பா தேவைப்படும். மகர ராசி நேயர்களே, பீரோல லேசர் ஸ்டாக்ஸ் எப்பயுமே வச்சிருப்பேன். ஆனா அவசரம்னு கேட்டா மட்டும் கொடுக்கவே மாட்டேன். தனுச ராசி நேயர்களே, என்னடா லென்ஸ் அடிக்கடி ஸ்பாட் ஆகுது ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க. மன உளைச்சல் தயாராகிறீங்க. இதுக்கு பரிகாரம் புது லென்ஸ் வாங்கி மாட்டிருங்க. மீனராசி நேயர்களே, பாரிநாசர் புக்கா வாங்கி பயங்கரமா படிப்பீங்க. ஆனா உங்க மிஷினுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அந்த பக்கமே போக மாட்டீங்க. கன்னி ராசி நேயர்களே, மிஷின்ல ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடியே பார்க்க வேண்டிய வேலையை மிஷினே போனதுக்கு அப்புறம் தான் பண்ணுவீங்க. விருச்சிக ராசி நேயர்களே, 2 வருஷம் ஓடி ஓடி உழைச்ச மிஷினை வாரண்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி போட்டுருவீங்க. ரிஷபராசிக்காரர்களே, ரொம்ப நாளா தட்டி தட்டி யூஸ் பண்ண மிஷின் ரிமோட்டுக்கு பேட்டரியை நீங்க தான் சேஞ்சே பண்ணுவீங்க. அனைத்து ராசிக்காரர்களே, இந்த 2026 உங்க பாக்கியஸ்தானாதிபதி சந்தோஷம், நிம்மதி அதெல்லாம் எதுவும் இருக்காது. கண்டிப்பா எதிர்பார்க்காதீங்க. 2025 எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இப்பயும் இருக்கும். அதுக்காக ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்களுக்காக ஒரு பரிகார நம்பர் 1, மிஷினை கிளீன் பண்ணுங்க. பரிகார நம்பர் 2, சில்லர் ஓட்டரை கரெக்டா மாத்திருங்க. பரிகார நம்பர் 3, ஸ்டாக்கை எப்பயுமே கையிலே வச்சுக்கோங்க. பரிகார நம்பர் 4, சோர்ஸை எப்பயுமே சேஃபா பாத்துவாங்க. பரிகார நம்பர் 5, கட்டிங் கிட்ட ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க. இதோட முக்கியமான பரிகாரம் பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸை கரெக்டா பண்ணிடுங்க. இதெல்லாம் கரெக்டா பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை கடவுளோட அனுகூலத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் ஆன்மீக புத்தாண்டு நல்வாழ்வு.